வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் ஐம்பெரும் காப்பியங்களுள் முதன்மையானதான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். இளங்கோவடிகள் சேர மரபினர். இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை. இவரது தமையன் சேரன் செங்குட்டுவன். இளையவரான இளங்கோவே நாடாழ்வார் என்று கணியன் கூறிய கருத்தை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயிற்கோட்டத்தில் தங்கினார். இளங்கோவடிகள் அரசியல் வேறுபாடு கருதாதவர், சமய வேறுபாடற்ற துறவி. இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளின் சிறப்புணர்ந்த பாரதியார், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்கின்றார். மேலும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுகிறார். வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காணச் சென்றான். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற, உடனிருந்த பெரும்புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறினார். அதை கேட்ட இளங்கோவடிகள் இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறினார். சாத்தனாரும் அடிகள் நீரே அருளுக என்றார். இவ்வாறே சிலப்பதிகாரம் உருவாயிற்று. கண்ணகியின் பத்தினி தன்மைக்கு கற்கோவில் கட்டினான் அண்ணன் சேரன் செங்குட்டுவன். அது காலத்தால் அழிந்தது. தம்பி இளங்கோவடிகள் கட்டிய சொற்கோவில் காலம் காலமாய் கண்ணகியின் புகழை பரப்பி வருகின்றது. நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.